ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1088. இங்கு பக்தியில் பணிவு எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலை சிறந்த ஆச்சாரி ஆன ஸ்ரீ ராமானுஜர் தனது பிரச்சாரம் மற்றும் யாத்திரை நிமித்தமாக ஒரு முறை திருமலை சென்றார். திருமலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானான ஸ்ரீனிவாசரை தரிசிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த திவ்யதேச யாத்திரையில் அவர் உடன் ஏராளமான சீடர்களும் உடன் சென்றார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து கிளம்பிய இந்த திருப்பதி திருமலை யாத்திரை பக்தர்கள் ஒரே சேர ஹரிநாமம் திருநாமம் பாடி ஆனந்தமாக சென்றது. அங்கு நாளொரு இரவு கிராமத்தில் தங்கி ஓய்வெடுத்து சென்றார்கள் அவர்கள். அப்படி சென்று கொண்டு இருக்கையில் 8000 கிராமத்தை கடந்து காஞ்சிபுரம் நோக்கி யாத்திரை சென்றது. ஸ்ரீ ராமானுஜன் திவ்யமான உபதேசங்களாலும் வழிகாட்டுதல்களாலும் கவரப்பட்ட பலரும் ஸ்ரீ ராமானுஜரை வணங்கி வரவேற்றார்கள். இப்பொழுது காஞ்சிபுரம் வந்ததும் ஸ்ரீ ராமானுஜர் அங்கு கோவில் கொண்டு இருந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசித்து மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு அங்கு கைங்கரியம் புரிந்து கொண்டு இருந்த திருக்கட்சி நம்பியை சந்தித்து அவருடன் 3 நாட்களுக்கு சத்சங்கம் கொண்டார் அவர். பிறகு அங்கிருந்து விடைபெற்ற ஸ்ரீ ராமானுஜரும் அவரது சீடர்களும் நீண்ட தூரம் கடந்து திருமலை ஸ்ரீ சைலத்தின் அடிவாரத்தில் இருந்த கபில தீர்த்தத்தை அடைந்து விட்டார்கள். கண்களை குளிர வைக்கும் பசுமை நிறைந்த தெய்வீக தோற்றங்கள் உடன் பறந்து விரிந்து காட்சியளித்தது திருமலை தெய்வம் திருவேங்கட மலை. சிறிது நேரம் திருமலையின் திவ்ய அழகை ரசித்த ராமானுஜர், இது சாட்சாத் பகவான் நாராயணர் தனது துணைவியார் லட்சுமி தேவியுடன் வீற்றிருக்கும் மிக மிக புனிதமான தலமாகும். இந்த திருமலையில் எனது கால்கள் பட்டுவிட்டால் அது நிச்சயம் பெரிய அபராதம் ஆகிவிடும். எனவே இங்கேயே இந்த மலை அடிவாரத்தில் இருந்த வண்ணம் நான் ஸ்ரீனிவாசரை சேவித்துக் கொள்கிறேன் என கருதி திருமலை திருப்பதிக்கு செல்லாமல் கீழே இருந்து விட்டார் அவர். இப்பொழுது சீடர்களுக்கோ என்ன செய்வது என தெரிய கிடையாது. அவர்களும் ஆச்சாரி அப்படியே பின்பற்றினார்கள். ஸ்ரீ ராமானுஜரும் அவரது சீடர்களும் திருப்பதி பெருமாளின் தரிசனத்திற்காக வந்தனர். ஆனால் அவர்கள் திருமலையில் ஏறாது அடிவாரத்திலே நின்றுவிட்டார்கள் என்ற செய்தி நாலா பக்கம் பரவியது. இப்பொழுது திருமலையில் வசித்த சாதுக்களும் பக்தர்களும் இதனை அறிந்து மிக மிக மனம் வருந்தினார்கள். எனவே அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி திருமலையில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீராமானுஜரை சந்திக்க அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் ஸ்ரீராமானுஜரிடம் அவசியம் தாங்கள் திருமலைக்கு வந்து ஸ்ரீனிவாசரை தரிசிக்க வேண்டும் என பணிவுடன் வேண்டுகோள் விடுவித்தார்கள். ஆச்சாரியரை தங்களை போன்ற புனித பக்தர்கள் திருமலையில் ஏற கிடையாது என்றால் சாதாரண மக்கள் எப்படி இந்த மலையில் நடப்பார்கள்? தாங்கள் இப்படி செய்துவிட்டீர்கள் என்றால் திருமலை பெருமாளுக்கு பூஜை செய்யும் பக்தர்கள் கூட கோவிலுக்குள் செல்ல பயப்படுவார்கள். எனவே தயவு செய்து தங்களின் முடிவை மாற்றி அவசியம் திருமலைக்கு எழுந்து அருள வேண்டும். தங்களை போன்ற தூய பக்தரின் ஹிருதயங்கள் தான் ஸ்ரீ ஹரிவசிக்கும் கோயில்கள் ஆகும். எப்போதும் தூய பக்தி தொண்டு இருக்கும் இடத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். புனித தலங்கள் அனைத்தும் தூய பக்தரின் வருகையினால் மேலும் புனிதம் அடைகின்றன. எனவே தாங்கள் தங்கள் சீடர்கள் உடன் திருமலைக்கு வந்து ஸ்ரீனிவாசரை சேவிக்க வேண்டும். இப்படி திருமலையில் வசித்த சாதுக்களும் பக்தர்களும் வேண்டுகோள் விடுவித்ததை மறுக்க முடியாத ஸ்ரீ ராமானுஜர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு திருமலையில் ஏற ஆயத்தம் ஆகிவிட்டார். இப்பொழுது சீடர்கள் எல்லாம் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ ராமானுஜரை பின்தொடர்ந்து திருமலையில் ஏறினார்கள். திருமலை பாதை கோவிலை அடைய வெகு தூரம் நடக்க வேண்டி இருந்தது ஆகும். நடந்ததன் களைப்பாக ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகுந்த பசி தாகம் ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையை திருமலையில் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்த மகா பக்தரான பெரிய திருமலை நம்பி அவர்கள் புரிந்து கொண்டார். பெரிய திருமலை நம்பி பண்டிதரும் ஆச்சாரியம் ஆவார். உறவு அடிப்படையில் இவர் ஸ்ரீ ராமானுஜரின் தாய் மாமா ஆவார். முக்கியமாக இவர் ஸ்ரீராமானுஜருக்கு ஆன்மீக குருவாக விளங்கியவர். 1 வருட காலம்
இவர் இடமிருந்துதான் ஸ்ரீ ராமானுஜர் இராமாயணத்தை பயின்றார் ஆவார். இருப்பினும் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் அவரது சீடர்களுக்கு சேவை செய்வதற்காக பெருமாளின் மகா பிரசாதம் மற்றும் துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு மலை உச்சியில் இருந்து இறங்கி ஸ்ரீ ராமானுஜர் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் பெரிய திருமலை நம்பி இப்படி இவ்வளவு தூரம் திருமலையில் இருந்து இறங்கி வந்ததைக் கண்ட ஸ்ரீ ராமானுஜரோ மிக மிக பதட்டம் அடைந்து விட்டார். ஓ ஆச்சாரியர் அவர்களே, தங்களைப் போன்ற உயர்ந்த மகாத்மாக்கள் என்னை போன்ற தாழ்ந்த ஒரு மனிதருக்காக இப்படி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இறங்கி வர தகுமா? ஒரு சாதாரண சிறுவனை அனுப்பி இந்த பிரசாதங்களை கொடுத்து விட்டு இருக்கலாமே என மிக வருத்தத்துடன் ஸ்ரீ ராமானுஜர் கூறினார். அவர் இதனை கேட்ட பெரிய திருமலை நம்பியை கூறினார், நானும் இப்படித்தான் முதலில் யோசித்தேன். ஆனால் நான் இவ்வளவு தேடியும் என்னை விட மிக மிக கீழான ஒருவரையும் என்னால் காண கிடையாது. எனவேதான் நானே கொண்டு வந்து விட்டேன் என்றார் அவர். ஆக நம்பியின் மிக உயர்ந்த பணிவுமிக்க இந்த பதில்கள் ஸ்ரீ ராமானுஜின் ஹிருதயத்தை உறைய வைத்து விட்டன. பணிவு என்பது பக்தர்களுக்கு உரிய மிக முக்கியமான தகுதியில் ஒன்று என்பதை ஆழ பதிய செய்துவிட்டார் அவர். பிறகு ஸ்ரீ ராமானுஜர் பெரிய திருமலை நம்பியின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சீடர்களும் நம்பியை நமஸ்கரித்து அவர் வழங்கிய பிரசாதங்களை ஏற்று களைப்பு நீங்க பெற்று விட்டார்கள். பின்பு ஸ்ரீ ராமானுஜரும் சீடர்களும் யாத்திரை தொடர்ந்து திருமலை திருக்கோவிலை அடைந்து சீனிவாசரை தரிசனம் செய்தார்கள். அவர்கள் இப்பொழுது மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய திருமலை நம்பி பகவான் கிருஷ்ணராலே நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதும் திருமலை பெருமாளை இவரை தாத்தா என அழைத்து இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பெரிய திருமலை நம்பி அவர்கள் தினமும் பகவான் கிருஷ்ணருக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார். திருமலையில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாவ நாசத்தில் இருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய தினசரி தீர்த்தம் கொண்டு வருவார். ஒரு சமயம் இப்படி தீர்த்தம் கொண்டு வருகையில் பகவான் கிருஷ்ணரே ஒரு வேடன் வடிவில் வந்து, தாத்தா தாத்தா கொஞ்சம் தண்ணீர் தாருங்களேன், தாகமாக இருக்கிறது என்றார் அவர். அதற்கு பெரிய திருமலை நம்பி கூறினார், தம்பி, இந்த தண்ணீரை பகவான் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு செல்கிறேன், தர முடியாது என மறுத்துவிட்டார். ஆனால் அந்த வேடன் நம்பியை பின்தொடர்ந்து அவர் சுமந்து சென்ற மண் பானையின் பின்புறம் ஒரு அம்பை எய்து ஓட்டையிட்டுவிட்டு அதில் இருந்து வந்த நீரை பருக ஆரம்பித்து விட்டான். பானை சுமை குறைய குறைய திரும்பிய நம்பியோ வேடனின் செயல் கண்டு மிக மிக வருத்தம் அடைந்து விட்டார். இப்போது பகவான் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்ய திரும்பவும் நீர் எடுக்க வேண்டுமல்லவா? நம்பி மீண்டும் பாவநாசம் நடக்க ஆயத்தம் ஆகிவிட்டார். ஆனால் வேடன் வடிவில் இருந்த பகவான் கிருஷ்ணரோ நம்பியை தடுத்து தூரத்தில் ஒரு அம்பை எய்தினார். அம்பு எய்தப்பட்ட இடத்தில் இருந்து கங்கை போன்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு நம்பியிடம், தாத்தா தாத்தா, இனிமேல் தாங்கள் இங்கே இருந்து தண்ணீர் எடுத்து சென்றால் போதும் என கூறி பகவான் கிருஷ்ணர் அங்கிருந்து மறைந்து விட்டார். இப்பொழுது இந்த இடம்தான் ஆகாச கங்கை என அழைக்கப்படுகின்றது. அன்று முதல் பெரிய திருமலை நம்பி ஆகாச கங்கையில் இருந்துதான் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு சென்றார். இந்த சேவை அவர் தனது உயிரும் மூச்சுமாக நிறைவேற்றினார். இன்று வரை பெருமாளுக்கு இந்த ஆகாச கங்கையில் இருந்துதான் தீர்த்தம் எடுத்து செல்லப்படுகின்றது. இன்றளவும் இவரது பக்தி சேவை நினைவு கூறும் பொருட்டு வருடத்திற்கு ஒரு முறை தண்ணீர் அமிர்து விழா என்ற பெயரில் திருமலையில் உற்சவம் நடக்கின்றது. இதன்படி இவரது பரம்பரையில் வந்த பக்தரில் ஒருவர் புனித தீர்த்தம் அடங்கிய அந்த மண்பானை தலையில் சுமந்து திருமலை கோவில் முழுவதும் வலம் வந்து பின்பு சீனிவாச பெருமாளுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறுகின்றன. இப்பொழுதும் திருமலை தெற்கு மாட வீதியில் இருக்கும் இவர் வாழ்ந்த இல்லமும் பக்தர்களால் பாதுகாக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன. இங்கு இவரது திருமூர்த்தியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின்
சேவையில் இஸ்கான் பக்தர்கள்